சனி பகவானின் குரு காலபைரவர். இது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம். உங்கள் ஜாதகத்தில் சனி மற்றும் ராகு கேதுவால் பிரச்சனை இருந்தால், தோஷம் இருந்தால், உங்களுக்கு பிரச்சனைகள் பெரும்பாலும் சனி அல்லது ராகு கேதுவால் ஏற்படுற மாதிரி உங்கள் ஜாதகத்தில் அமைப்பு இருந்தால், நீங்கள் சரணடைய வேண்டிய முதல்வர் யாருன்னா அது காலபைரவர் தான். காலபைரவர் பல சிறப்பு மிக்கவர். அவர் சிவபெருமானின் கோபத்திலிருந்து தோன்றியவர். அவருடைய கதை நிறையா இருக்குது, அதை நான் அப்புறமா சொல்கிறேன். முக்கியமாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, காலபைரவரை நீங்கள் வழிபட்டீங்கன்னா, சரணடைஞ்சிங்கன்னா, உங்களுக்கு நவக்கிரகங்களோட பாதிப்பு எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு கட்டுப்படுத்தப்படும். அதனால் அவரை நீங்கள் கண்டிப்பாக வழிபட வேண்டும். சனிக்கிழமை ராகு காலத்திலும் அல்லது கேது காலம்ங்கிற யமகண்டத்திலும் நீங்கள் பக்கத்தில் உள்ள சிவபெருமான் கோயிலுக்கு போய் காலபைரவருக்கு 9 எலுமிச்சம்பழங்களால் ஒரு மாலையை நீங்களே வீட்டிலேயே அந்த பழத்தை வாங்கி செய்யலாம். செஞ்சு அவருக்கு அந்த நேரத்தில் போடுங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையும் செய்யுங்க. அது முடியாதவங்க வேறு எப்போ முடியுதோ செய்யுங்க. என்றைக்கு வேணால் நீங்கள் செய்யலாம். உங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இந்த வழக்கத்தை நீங்கள் விடாமல் செஞ்சு வாங்க. எலுமிச்சம்பழ மாலையால் காலபைரவருக்கு நீங்கள் தினமும் செய்யலாம். முடியாதவங்க அட்லீஸ்ட் வாரம் ஒரு நாளாவது சனிக்கிழமையாவது காலபைரவருக்கு செய்யணும். செஞ்சால் உங்களுடைய கஷ்டங்கள், துன்பம், பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறது நீங்கள் பார்ப்பீங்க. காலபைரவர் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு ஆக்ரோஷமான ஒரு தெய்வம். அவர் அவருக்கு பல சிறப்புகள் இருந்தாலும் முக்கியமாக அவர் எல்லா உலகங்களுக்கும் காலத்தை நிர்ணயிக்கிற பொறுப்பை சிவபெருமான் அவர்கிட்ட கொடுத்துருக்காங்க. அவர் சிவனுடைய முடியிலிருந்து தோன்றியவர்னு கதை புராணங்கள்லாம் சொல்லப்படுது. இருந்தாலும் அவர் எல்லா நேரத்தையும் நேரத்தை உண்டு பண்ணுறவரை அவரை தான்னு சொல்கிறாங்க. அவரை நீங்கள் சரணடையுங்கள், வழிபடுங்கள். வாழ்வில் எல்லா துன்பங்களையும் கஷ்டங்களையும் நீக்குங்கள். உங்களுடைய கெட்ட காலம், கெட்ட நேரத்தை குறைக்கும் சக்தி அவருக்கு உண்டு. அவரை சரணடைந்து அவருடைய அருள் பெறுங்கள்.